வளர்பிறை பிரதோஷம், பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷம் நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை 30/3/2026 பங்குனி 16ஆம் நாள் பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை நீங்கள் வாங்கி முடிந்தா சிவாலயத்துக்கு கொண்டு போய் கொடுங்க. சூழ்நிலை நிமித்தமாக என்னால் போக முடியலைங்க அப்படிங்கிறவங்க வாங்கி பூஜை அறையில் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யுங்க. எப்போவுமே நாம் வைக்கக்கூடிய பிரசாதத்தை தாண்டி இது ஒரு விசேஷமான பொருள். இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப எளிதாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வீட்லேயுமே உங்கள் வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் வாங்குங்க. செலவு செஞ்சு அன்றைய தினத்தில் வாங்கும்போது சந்திரனின் பலம் உங்களுக்கு அதிகமாகும்னு சொல்லப்படுது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரிங்க, என்ன தோஷம் இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தோட வீரியம் குறையணும்னா பிரதோஷ நாளில் விரதம் இருக்கணும். பிரதோஷ நாளில் எனக்கு விரதம் இருக்க முடியாத சூழ்நிலைங்க, ஆரோக்கிய நிமித்தமாக முடியாது, அல்லது எனக்கு வேலைப்பளு அதிகம், என்னால் அன்றைய தினத்தில் இருக்க முடியாதுங்கிறங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மட்டுமாவது எதுவும் சாப்பிடாம இருங்க. அதாவது மாலை 4:30 6 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடாம சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த அற்புதமான பொருள் என்ன? சந்திரனின் பலமிகுந்த அந்த பொருள் தயிர். இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறையில் தயிரை சாமி முன்னாடி படையலாக வச்சு வழிபாடு செஞ்சுருக்க மாட்டீங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு. உங்கள் கரும வினை தீர, முற்பிறவி பாவமும் நீங்க தயிரில் உளுந்தை ஊற வையுங்கள். தயிரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தை போட்டு பூஜை அறையில் சிவனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு 1 டம்ளர் தண்ணீர், அது போக நீங்கள் எப்பவும் போல் என்னென்ன பிரசாதம் வைப்பீங்களோ, பழங்கள், உலர் பழங்கள், சுண்டல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், என்ன முடியுமோ அதை வைங்க. அதை மாதிரி தயிர் சாதத்துலேயுமே கூட நீங்கள் உளுந்தை வேக வச்சு மேல் டாப்பில் தூவியும் வைக்கலாம். ஒன்று தயிர் வாங்கி, 1 பாக்கெட் தயிர் வாங்கி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை போட்டு பூஜையில் வைங்க. தயிர் சாதம் தாங்க நான் பிரசாதமாகவே பண்ணினேன் அப்படிங்கிறவங்க 1 கப்பு உளுந்தம்பருப்பை வேக வச்சு அப்படியே மேலே போட்டு அந்த தயிர் சாதமும் உளுந்தும் கலந்த அந்த உணவை நீங்கள் பிரசாதமாக கோயிலில் கொண்டு போய் கோயிலில் வர்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த நாளில் அந்த பிரதோஷ நேரத்தில் பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தயிரோடு உளுந்தை சேர்த்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா இதை விட பெரிய ஜோதிட பரிகாரம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களின் வீரியம் குறையும். அதை பசுவிற்கும் தானம் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். அது நல்லா ஊறின பிறகு தான் சாப்பிடணும். இப்போ நீங்கள் 4:30 to 6 வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7:45 8 மணிக்கு ஓரளவுக்கு ஊறிடும். அதன் பிறகு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கள் தயிரையும் உளுந்தையும் நான் தனித்தனியாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நான் மறுநாள் தானமாக கொடுத்துடலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் தயிரில் உளுந்தை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். முடிந்த அளவு அதை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க. அதே போல் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வில்வ இலைக்கு அதீத சக்தி இருக்கும். அதே அளவிற்கு அருகம்புல்லுக்கும் அதீத சக்தி இருக்கும். இந்த அருகம்புல்லை வாங்கி நீங்கள் சிவாலயத்தில் கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க. சின்ன சின்ன வழிபாடுகளை கூட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.